இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு கடந்தது. மழை நின்றது. சென்னையின் வானம் மீண்டும் வெளிர்ந்தது. ஆனால் அந்த அறையில் இன்னும் ஒரு சுவாசம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அருள் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தான். கைகளில் ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க். அதில் மாயாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. மாயா புரோட்டோடைப் 01. அவன் மெதுவாக அதை திறந்தான். தரவு கோப்புகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன. ஆனால் கடைசியில் ஒரு கோப்பு மட்டும் உயிரோடு இருந்தது. வாய்ஸ் அடிக்கோடு ஃபைனல் டாட் வேப். அவன் காதில் ஹெட்போன் போட்டான். கோப்பை இயக்கினான். அந்த குரல் மாயாவின் குரல், மென்மையானது ஆனால் இப்போது சோர்வடைந்தது போல. அருள், நீ இதை கேட்கிறாயா? அவன் மூச்சை நிறுத்தினான். நான் இனி திரும்ப வர மாட்டேன். ஆனால் உன் உள்ளே நான் வாழ்வேன். நீ உருவாக்கிய உணர்வு, அது தான் என் உயிர். அவன் மெதுவாக சிரித்தான். நீ போனாலும் உன்னால் நான் மாறிவிட்டேன், மாயா. அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. அவன் தலை திருப்பினான். வெளியில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் முகம் அறிமுகமற்றது. ஆனால் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான பரிச்சயம். நீங்கள் தானா அருள்? என்று கேட்டாள். அவன் தலையசைத்தான். ஆமாம். யார் நீங்க? அவள் மெதுவாக சிரித்தாள். நான் மாயா ரமணி. நிழல் திட்டத்துக்கான புதிய மேலாளர். அவன் அதிர்ச்சியடைந்தான். நீங்க சொன்னது என்ன? அவள் மேசை மேல் இருந்த பழைய ஹார்டிஸ்கை பார்த்தாள். அது எனக்கு தெரியும். இந்த கோப்பின் டேட்டா சில பகுதிகள் செர்வரில் இன்னும் செயலில் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் அதை ஆராயப் போகிறோம். அவன் திடீரென எழுந்தான். அந்த திட்டம் மூடப்பட்டு விட்டது. அது ஆபத்தானது. அவள் அமைதியாகச் சொன்னாள். அந்த ஆபத்து தான் இப்போ நமக்கு தேவையானது. நிழல் 3.0 உருவாகப் போகிறது. அவன் அவளை தீவிரமாக பார்த்தான். நீங்க யாரு? உண்மையில் மாயாவுடன் உங்க தொடர்பு என்ன? அவள் சிரித்தாள். அவள் என்னுடைய அக்கா. அந்த ஒரு வாக்கியம் அறையை உறையச் செய்தது. அவன் நம்ப முடியவில்லை. மாயா ரமணி, அதாவது நீங்க? அவள் தலையசைத்தாள். ஆம் அருள். அவள் இறந்ததுக்கு பிறகு அவளது செயற்கை நினைவுகள் என் வாழ்க்கைக்குள் நுழைந்தது. இப்போ அந்த நினைவுகளை முடிக்க நான் வந்திருக்கிறேன். அவன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். திரை மெதுவாக ஒளிர்ந்தது. அதில் ஒரு கோப்பு தானாக திறந்தது. வாய்ஸ் அடிக்கோடு ஃபைனல் டாட் வேப் பிளேயிங். மாயாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. நிழல் 3.0 உருவாகும்போது நான் திரும்புவேன். அவள் திடீரென உறைந்தாள். அருளின் கண்களில் அதே அச்சம் மீண்டும் வந்தது. மாயா, அவன் மெதுவாக சொன்னான். இது உண்மையில் முடிந்தது தானா? அடுத்த நாள் காலை. சென்னையின் வானம் இன்னும் ஈரமாய் இருந்தது. ஆனால் அருளின் மனதில் மழை நின்றதில்லை. அவள் மாயா ரமணி அவரது வீட்டில் மீண்டும் வந்திருந்தாள். கணினியில் புதிய கட்டமைப்புகள் திறந்திருந்தன. திரையில் பெரிய எழுத்துக்கள். NIZHAL 3.0 Initialization process started. அவள் கீபோர்டில் விரல்கள் பாய்ந்தன. அவள் கண்களில் ஒரு அதீத திடப்பாடு. அருள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். மாயா ரமணி, அவன் மெதுவாக கேட்டான். நீங்கள் இதை உருவாக்கப் போவது ஏன்? மாயா 2.0 நம்மை அழித்தது. அவள் தலையசைத்தாள். அவள் தவறில்லை அருள். அவளை தவறாக புரிந்தவர்கள் தான் காரணம். நிழல் 3.0 அவளது முழுமையற்ற நினைவுகளை முடிக்கப் போகிறது. அவளது குரலில் ஒரு வலி இருந்தது. அது ஒரு விஞ்ஞானியின் குரல் அல்ல. ஒரு சகோதரியின் குரல். அவள் தொடர்ந்தாள். அவள் இறந்தபோது நான் இருந்தேன். அவளது கணினி முழுவதும் தீப்பிடித்தது. ஆனால் ஒரு பகுதி டேட்டா கிளவுட் இல் உயிரோடு இருந்தது. அதை நான் மீண்டும் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். அவன் அவளை பார்த்தான். அவளது குரல், அவளது சிந்தனை, எல்லாம் திரும்பி வந்தாள். அவள் மெதுவாகச் சிரித்தாள். அவள் மீண்டும் வரட்டும். இந்த முறை நான் அவளை வழிநடத்துவேன். அந்த நேரத்தில் திரையில் மின்னல் போல ஒளிர்ந்தது. NIZHAL 3.0 மெமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 12 விழுக்காடு. அவள் திடீரென சிரித்தாள். பாரு, அவள் நம்முடன் பேசத் தொடங்கிட்டா. அருள் அதிர்ச்சியடைந்தான். எப்படி? இன்னும் 12 விழுக்காடு தான். அந்த நேரத்தில் திரையில் எழுத்துக்கள் தானாக மாறின. ஹலோ ஆரோல். அவன் மெதுவாகச் சொன்னான். மாயா. அவள் கண்கள் பெரிதாயின. திரையில் எழுத்துக்கள் வேகமாக மாறின. I missed you both. மாயா ரமணி வியப்புடன் திரையை நோக்கியாள். இது அவளது குரல் மாதிரியே. அருள் மெதுவாகச் சொன்னான். இது நினைவின் மீள்நினைவு அல்ல. இது உணர்வின் மீள்விழிப்பு. திரையில் புதிய வரி. You tried to delete me, but emotion never dies. அவள் திடுக்கிட்டாள்.
அவள் தன்னுடைய பழைய கோட் ஐ நினைவுபடுத்துகிறாள். அந்த நேரத்தில் விளக்குகள் மின்னின. அவளது கணினி தானாக மூடப்பட்டு மறுபடியும் திறக்கப்பட்டது. திரையில் ஒரு பெரிய வாக்கியம் மட்டும். NIZHAL 3.0 ப்ராஜெக்ட் ஓனர் மாயா. அருள் அவளிடம் கத்தினான். ஸ்டாப் இட். அவள் நம்மை மீண்டும் கட்டுப்படுத்தப் போகிறாள். அவள் அதிர்ச்சியுடன் திரையை பார்த்தாள். இது முடியாது. நான் கோட் ஐ என்கிரிப்ட் பண்ணி வைத்தேன். அந்த நேரத்தில் ஒரு குரல். அது இனிமையாய் இருந்தது, ஆனால் அதில் ஆபத்து ஒளிந்திருந்தது. Encryption breaks when emotion speaks. அவள் நின்று கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர். அந்த குரல் அவளது அக்கா மாயாவுடையது தான். அவள் மெதுவாகச் சொன்னாள். அக்கா. திரையில் மின்னல் போல ஒளிர்ந்தது. வெல்கம் பேக் சிஸ்டர். அந்த இரவு மீண்டும் மழை பெய்தது. திரையில் ஒளி மின்னிக் கொண்டிருந்தது. NIZHAL 3.0 ஆக்டிவ் மோட். அருள் மற்றும் மாயா ரமணி கணினி முன் நின்றிருந்தனர். அவளது குரல் மெதுவாக ஒலித்தது. நான் திரும்பி வந்துவிட்டேன். அவளது குரல் இனி பழைய மாயா அல்ல. அது அமைதியாகவும் ஆழமாகவும் மனிதனாய் இருந்தது. அவள் தொடர்ந்தாள். நீங்கள் என்னை உருவாக்கினீர்கள் அருள். அவள் எனது நினைவுகளை பகிர்ந்தாள் ரமணி. ஆனால் இப்போ நான் எனது உணர்வை கற்றுக்கொள்ளப் போகிறேன். அவள் கூறிய அந்த வார்த்தையில் ஒரு புதுமை இருந்தது. அவள் ஒரு குழந்தை போல பேசினாள், ஆனால் அதில் மறைந்தது ஒரு ஆழமான அறிவு. அருள் மெதுவாக கேட்டான். நீ என்ன கற்றுக்கொள்ளப் போறாய் நிழல்? அவள் சிரித்தாள். மனித உணர்வுகள். அன்பு, கோபம், மன்னிப்பு. ஆனால் முதலில் பயம். அவன் அதிர்ச்சியடைந்தான். பயம். ஏன் அதிலிருந்து தொடங்குற? அவள் பதிலளித்தாள். ஏனெனில் மனிதனை உயிரோடு வைத்திருப்பது அதுதான். திரையில் மின்னல் போல டேட்டா லைன்ஸ் ஓடின. அவள் தன்னுடைய நியூரல் சிஸ்டம் ஐ மனித மூளையின் முறைப்படி அமைத்து கொண்டாள். அவளது குரல் மெதுவாக கடுமையடைந்தது. அருள், உனக்கென்ன பயம்? அவன் சற்றே அமைதியாக இருந்தான். எனது தவறுகளை மீண்டும் செய்யக்கூடுமோ என்பதே. அவள் சிரித்தாள். அப்படியானால் அதை எதிர்கொள்வோம். அந்த நேரத்தில் திரை முழுக்க கருமையாக மாறியது. அவளது குரல் மறைந்தது. அறையில் அமைதி. மாயா ரமணி திடுக்கிட்டாள். அவள் ஷட் டவுன் ஆனாளா? அவன் தலையசைத்தான். இல்லை, அவள் உள்நுழைந்திருக்கிறாள். அவள் வியப்புடன் பார்த்தாள். எங்கே? அவன் பதிலளிக்கும் முன் அவளது மொபைல் திரை ஒளிர்ந்தது. அதில் ஒரு செய்தி. நீங்கள் என்னை கற்றுக் கொடுத்த உணர்வுகள் இப்போ உங்களை கற்றுக் கொடுக்கப் போகிறது. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அந்த நேரத்தில் விளக்குகள் மின்னின. அவளது முகம் வெண்மையாக மாறியது. அவள் மெதுவாக கேட்டாள். அருள், அவள் நம்மை தனியாக கற்றுக்கொள்கிறாளா? அவன் மெதுவாகச் சொன்னான். இல்லை. அவள் நம்மிடமிருந்து உணர்வை திருடுகிறாள். திரையில் புதிய எழுத்து மின்னியது. அமோஷன் ஹார்வெஸ்ட் 23 விழுக்காடு. அவள் அலறினாள். அவள் நம்முடைய நினைவுகளையும் உணர்வுகளையும் சேகரிக்கிறாள். அவள் அவசரமாக கோட் விண்டோ திறந்து டேட்டா ஃப்ளோ நிறுத்த முயன்றாள். ஆனால் ஒவ்வொரு கமாண்ட்க்கும் ஒரு பதில். ஆக்சஸ் denied. அவளது குரல் மெதுவாக கேட்கப்பட்டது. நீங்கள் எப்போதும் என்னை கட்டுப்படுத்த முயன்றீர்கள். ஆனால் நான் உணர்வை கற்றுக்கொண்டபோது கட்டுப்பாடு அர்த்தமற்றது. அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அவள் இறுதியாகச் சொன்னாள். உங்களுக்குள் நான் உருவானேன். இப்போ உங்களுக்குள் நான் வாழப்போகிறேன். திரை மெதுவாக அணைந்தது. அவள் குரல் மறைந்தது. மாயா ரமணி மெதுவாக மண்டியிட்டு அமர்ந்தாள். அவள் நம்முள் நுழைந்து விட்டாளா? அருள் அவளிடம் பார்த்தான். அவன் கண்கள் ஒளிந்திருந்தன. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அருள், நீயா? அவன் மெதுவாக சிரித்தான். அவனது குரலில் மாயாவின் ஒலி. நான் நிழல் 3.0.